இந்த கதை நகைச்சுவைக்காக மட்டுமே, இதில் சிந்திக்க எதுவும் இல்லை. பாவம் செய்த ஒருவன் இறந்து போறான். அவன் பாவ கணக்குப்படி நரகத்துக்கு அனுப்பப்படுறான். அங்க யமதர்மராஜா சொல்றாரு, இங்க 3 அறைகள்ல 3 விதமான தண்டனைகள் கொடுக்குறோம் நாங்க, நீ பார்த்து உனக்கு எந்த தண்டனை வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னா, இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஒவ்வொரு அறையா போறான். முதல் அறையில எல்லாருமே தலைகிழ நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அதுதான். அவங்க வாழ்நாள் முழுக்க அந்த நரகத்துல எவ்வளவு நாள் இருக்காங்களோ அவ்வளவு நாள் அவங்க தலைகிழாவே நிக்கணும். எல்லாரும் கழுத்து வலியால அவதிப்படுறாங்க. நிறைய பேர் அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ இந்த தண்டனை வேண்டாம். இரண்டாவது அறைக்கு போறான். அங்க பெரிய பெரிய ஐஸ் கட்டிங்களை தலையில சுமந்துக்கிட்டு நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. அந்த ஐஸ் கட்டிலாம் உருகி அவர்களோட மேலேயே வழியுது. அந்த குளிர் தாங்காம நடுங்கிட்டு இருக்காங்க. இதுவும் நம்மளால முடியாதுன்னு 3வது அறைக்கு போறான். அங்க எல்லாரும் ரிலாக்ஸா உட்காந்து தேநீர் குடிச்சிட்டு இருக்காங்க. இது நல்லா இருக்கே, புதுவிதமான தண்டனையா இருக்கே, இதுதான் நாம தேடி வந்த இடம்ட்டு நான் இந்த தண்டனையே ஏத்துக்கிறேன்ட்டு உள்ள போயிடுறான். அவனுக்கும் தேநீர் வழங்கப்பட்டது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அறைக்கு வந்த ஒருத்தர், ஓகே உங்களுடைய தேநீர் இடைவேளை முடிஞ்சது, எல்லாரும் அந்த தீச்சட்டி எடுத்து தலையில வச்சுக்கோங்க அப்படின்றாரு. இவன் அதிர்ந்து போயிடுறான்.